குட் ஈவினிங். ஞாயிறு மாலை வணக்கம் தங்கங்களா. எல்லாமே இந்த வாரம் சாட்டர்டே சண்டே கொடுத்த சேல்லேருந்து நம்ம தங்கங்களுக்கு இதெல்லாமே வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்குது. இதில் 1-2 டிப்ஸ் சொல்ல போகிறேன். அடுத்து உங்களுக்கு ஒரு 8 months வரைக்கும் நம்மளுக்கு அடினியம்கான பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பியூட்டிஃபுல் காடெக்ஸ், பியூட்டிஃபுல் ஃப்ளார்ஸ். இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள் என் தங்கங்கள், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவங்க எல்லாம் இன்றைக்கி சேல் கொடுத்த இதை வந்து நம்ம டீஃபாலியேட் பண்ணி ஃப்ளார் வந்து நம்ம எடுத்து வைக்கும்போது வந்து சூப்பர் கலர்ஸ், நிறைய மெசேஜஸ், நிறைய வாழ்த்துக்கள், நிறைய வந்து என்கொயரிஸ். அதுக்கு நான் கடவுளுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பியூட்டிஃபுல் வெரைட்டிஸ் எல்லாம் உங்கள் வீட்டுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நினச்சி அவ்வளோ ஹாப்பி. எனக்கு என்ன ஹாப்பினா, இதெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வரப்போகுதுங்கிறத விட அதை நீங்கள் வச்சு இன்னும் ஒரு 1 monthக்குள்ளே எனக்கு ஒரு அப்டேட் கொடுப்பீங்க பாருங்களேன். ஐயோ அல்டிமேட்டு. அதுக்கப்புறம் பொறுத்திருந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் சேல்னு ஒன்று இருக்கும் பாருங்களேன். அந்த சமயத்தில் பழைய லாஸ்ட் இயர் வாங்கினவங்க இப்போ எப்படி ஃபீட்பேக் தரீங்களோ அதே மாதிரி அடுத்த வருஷம் இந்த வருஷம் வாங்கினவங்க ஒரு ஃபீட்பேக் தருவீங்க பாரு. ஃபீட்பேக் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பீங்க பாருங்களேன். ஏன்னா உங்கள் இடத்துல இது இப்படி ரீபார்ட் பண்ணுற மாதிரியே தான் வச்சுக்கோங்க. ஒரு வருஷம் கழித்து ஒரு பிளான்ட்டை வந்து உங்களுக்கு ரீபார்ட் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூப்பர் இதுதான் இப்போது நீங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கிட்ட வாங்கும்போதே உங்களுக்கு இன்றைக்கி ஆர்டர் கொடுத்துட்றீங்களா, இடையிலே நீங்கள் பாட்டெல்லாம் ரெடி பண்ணி மண்கலவை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா வந்தோடனே வச்சு விட்றலாங்க. பாருங்கள் என்ன பியூட்டிஃபுல், ஒன்று ஒரு மாதிரியான அழகு. வாவ், ரெட்டு பாருங்கள். இந்த பிங்க்குனாலுமே இதெல்லாம் நார்மல் பிங்க் கிடையாதுப்பா. இதில் ஒரு ஸ்டார் மாதிரி வரும். இது நார்மல் அந்த சீட் க்ரோனது அந்த இது கிடையாது. இது ரொம்ப இது பண்ணி ஒரே ஒரு பிளான்ட்டு தான் இருந்துச்சு. ஸோ இது போது ஸோ ஒன்று ஒரு மாதிரி இருக்கும். டபுள் கிறிஸ்பம், பியூட்டிஃபுல் தங்கங்களா. இதெல்லாமே இப்படி பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கக்கூடிய அழகு வெரைட்டிஸ்னு வச்சுக்கோங்களேன். பாருங்களேன் இந்த பூக்களை வந்து பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. வாவ், பிளாக் ஃபெராரி, இது ரொம்ப அழகு. வயலட் இதுவும் கலந்த மாதிரி. ஒயிட்டிலே பாருங்கள் எத்தனை விதம் பாருங்கள். ஒயிட்டிலே பாருங்கள். ரெட்டில் பார்த்தீங்கன்னா அதை விட பியூட்டிஃபுல். இந்த பெட்டல்ஸ் எல்லாம் பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக. அங்கே பாருங்கள். அச்சோ என்னடா அல்டிமேட்ரா சே அழகு. இது 5 அடுக்கு இருக்குங்க. இன்னும் ஒரு 3 அடுக்கு விரியவே இல்லை. ஒன்லி 3 அடுக்கு தான் விரிஞ்சிருக்குது. உள்ளே இருக்க அடுக்கு விரியவே இல்லை. இங்கே பாருங்கள் இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க பாருங்கள். வாவ் ஸ்வீட், ஓ மை காட். இங்கே பாரு, அப்பா அழகாக இருக்குது. நம்புவீங்களா நீங்கள் சேல் போட்ட ஒரு செகண்டு அது வந்து உண்மை இல்லைன்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தங்கங்கள் முடிஞ்சால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்களேன். ஒரே ஒரு செகண்டு தான். என்ன சேலா, வாமா மின்னல்னு கூட சொல்ல மாட்டீங்க, வா அவ்வளோதான் சொல்கிறீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கமெண்ட் போடுறீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. த சேம் டைம் நம்ம கண்டினியூஸாக சேல் கொடுப்போம் தங்கங்களா. மேபி சாட்டர்டே சண்டேன்னு வந்து இருக்கிற அந்த சேலை வந்து மேபி டெய்லி கூட நம்ம ஆக்கலாம். பட் என்னென்னா எனக்கு பேக் பண்ணி அனுப்புறதுக்கு ப்ராப்பராக அது பண்ணுறதுக்காக தான் எனக்கு லேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் இங்கே பாருங்கள் ஒன்று ஒவ்வொரு மாதிரி சூப்பர் அழகிகள். இங்கே பாருங்கள் இன்னும் விரியவே இல்லை இவங்கெல்லாம். பிளாக் ஃபெராரி அங்கேருந்து பார்த்தல, பிளாக் ஃபெராரியே ஒரு 10 பிளான்ட்டு போயிருக்கும் போல். வா இதுவும் சூப்பராக இருக்குடா. இந்த மாதிரி நிறைய இப்போ குவாலிட்டி பிளான்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த 2 days என்னால் இவ்வளோ தான்ப்பா கொடுக்க முடிஞ்சது. அதுக்கான டைம் நம்ம ஒதுக்கி கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது. இந்த ரூட் ஸ்டாக்கெல்லாம் பாருங்களேன், ஒரு 5 years நம்ம வச்சு வளர்க்கும் போது தான் ஆல்ரெடி அடினியம் பிளான்ஸ் வீட்டில் வச்சு ப்ரூன் பண்ணி வளர்த்துட்ருக்கவங்க இதை உணர முடியும்னு நான் சொல்லுவேன். இந்த கிராஃப்ட் இருக்குதுல்ல பாருங்களேன், மோல்டாகி எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு சொல்லி நான் இதுலேயும் சொல்லியிருப்பேன். நான் ஒரு குட்டி பிளான்ட் அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா இருங்க. ஸோ இதுதான், அதாவது குழந்தை திருமணம் அப்படின்னு வந்து நான் இதுக்கு பேர் வச்சுருக்கேன். ஏன்னா ரூட் ஸ்டாக்கு ஒரு சீடு போட்டு வளர்ந்த ஒரு 4-5 மாதத்தோட ரூட் ஸ்டாக்கு, ஓகேவா. அதுக்கு போய் மேலே வைக்கிற கிராஃப்ட் சைஸும் பார்த்திங்கன்னா இத்தனை கூண்டு வச்சு அது இப்போ தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த குழந்தை திருமணம் பண்ணி வச்சா ஹெல்த்தியான பேபிஸ் வருமா சொல்லுங்கள். அது ஆக்சுவலி தப்புன்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அதை என் பிளான்ஸ் கூட கம்பேர் பண்ணாதீங்கன்னு தான் நான் எப்பயுமே சொல்லுவேன். இங்கே பாருங்களேன், தெரியுதுங்களா, என் ரூட் ஸ்டாக் சைஸு கூட கிடையாது தங்கங்களா. இது என் ரூட் ஸ்டாக் சைஸ் கூட இல்லை. ஆனால் இந்த காடெக்ஸ் க்யூட்டாக இருக்குதுப்பா. என்ன சைஸ் கூட இல்லை. ஸோ சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரைஸு. அதே மாதிரி நம்மக்கிட்ட 350, 250, 550 இது மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சைஸை வந்து நீங்கள் பார்த்துடுவீங்க. என் தங்கங்களுக்கு அழகாக டாப் டு டோ அதை காமிச்சிங்க பாருங்கள். இதை பாருங்களேன் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஒரு பிளான்ட்டும் ரேண்டமாக நம்ம எடுத்துக்கிட்டாலே இங்கே பாருங்கள்.
இது வந்து 550 நான் கொடுத்துருக்குறேன். பட் இதோட பூ என்னங்கிறது எனக்கு மறந்து போச்சு. பூவை பொறுத்தும் இருக்குது. ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டால் டிமாண்ட், அதோட பூ சைஸு, பூவோட பேட்டர்னு, அதுக்கப்புறம் அந்த ரூட் ஸ்டாக் பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக, கிராஃப்ட்டு பாருங்கள், அந்த பட்டன் கிராஃப்ட்டுக்கும் இதுக்கும் இதிலேருந்து ஒரு 40 கிராஃப்ட் இது கட் பண்ணி வச்சிடலாம் போல். ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி மார்க்கெட்டில் இப்படி வளர்த்து பெரிய பிளான்ஸாக கொடுக்குற ஆளுங்க ரொம்ப 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 கம்மி. குட்டி 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 பேபிஸ் கொடுக்கறதுக்கு தான் ஆள் இருக்குது. ஸோ வளர்த்தி இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரம் பூ வந்து கொத்து கொத்தாக நீங்கள் பார்க்கலாம். நான் நிறைய பிளான்ஸ் வந்து கஸ்டமருக்கு வந்து இப்போ இந்த பிளான்ட்லாம் இருக்குது பாருங்களேன், இது கொடுக்கும்போதே நான் சொல்லிடுறேன் கொடுன்னு போயிருக்குப்பா, ப்ரூனே பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ எப்போ ப்ரூன் பண்ணுவோம், ரூட் ஸ்டாக் நல்லா இருந்து இங்கே கிராஃப்ட் நல்லா இருந்து திக்காக வளர்ந்து பெருசானதுக்கப்புறம் தான் இங்கே நம்ம சயான் வந்து மேலே கட் பண்ணி ப்ரூன் பண்ணுவோம். அங்கேருந்து வெடித்து வளரும். நெக்ஸ்ட் இயர் பார்த்தா புஷ்ஷி ஆகிடும் பிளான்ட்டு. பட் இதுவே குட்டி பிளான்ட்டில் இருக்குமா, இருக்காது. இதுதான் ஒரு பாயிண்ட் வந்து நான் சொல்லணும்னு நினச்சது. இங்கே பாருங்களேன் என்ன க்யூட் தெரியுமா. ஆக்சுவலி இதையே ப்ரூன் பண்ணலாம் சூப்பராக. ஒரு பிளான்ட்டும் அவ்வளோ ஹெல்தி. இதான் சிஸ்டர் பெரிய பெரிய பிளான்ஸாக இப்படி தான் சிஸ்டர் பேக் பண்ணி அனுப்புகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து கலரே அல்டிமேட் கலர். இங்கே பாருங்கள் கலரை பாருங்களேன். இந்த பூ எடுக்கலையாடா, சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கலரு. இலையை பாருங்களேன் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அப்படியே ட்விஸ்ட்டாக இது பண்ணி. என்னென்னா இதோட காடெக்ஸை பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் தான் காடெக்ஸு, இவ்வளோ தான் குண்டு உருண்டை. இதிலேருந்து இவ்வளோ நீளம் வந்து கிராஃப்ட்டு திக்காக. அது மாதிரி எல்லாமே இப்படி தான். இங்கே பாருங்கள் இது 3 பிரான்ச்சஸ்ஸு அழகாக வெடிச்சு இப்படி. நான் கஸ்டமர் பேர் எழுதிடுவேன். இது வந்து 550 ரேட்டு. இங்கே பாருங்கள் ரேட் எழுதிட்டு பிளான்ட்டு பேர் எழுதிட்டு இதுக்கு தான் லேட் ஆகுது. இது வந்து 650. ஆனால் அதோட சைஸ் பாருங்கள் எப்படி கல் மாதிரி அப்படி ஹார்டாக இருக்குதுன்னு. 3-4 வருஷம் பிளான்ஸை வீட்டிலேயே வச்சு வளர்க்குறவங்க ப்ரூன் பண்ணி வச்சுருந்தா கூட பார்ப்பாங்க, ஆமாம் நம்ம வீட்டில் இத்தனை வருஷம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பிளான்ட்டை பிடிச்சி போய் மேபி ஒரு 250-300 வாங்கியிருந்தா கூட இத்தனை வருஷம் வச்சு வளர்க்கும் போது உங்களுக்கு இது ஒர்த்து தான் அப்படின்னு நிறைய அடினியம் கலெக்ட் பண்ண கலெக்டர்ஸ் தான் என்னோடய கஸ்டமர்ஸாக இருக்கிறாங்க. இப்படி பெருசாக இருக்குது பாருங்களா எல்லாமே. இதெல்லாம் ஒரு ஆளுக்காக பேர் வச்சு பிரித்து இன்றைக்கி போகுது. இங்கே பாருங்கள் இவங்கள பாருங்கள், அம்மா எவ்வளோ பெருசு, சரியான ஹெவி. இன்னொன்று நம்மக்கிட்ட வந்து ஷிப்பிங் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அதனாலே தான் நம்ம தங்கங்கள் நிறைய பேர் வந்து அதை விரும்பி வாங்குகிறாங்க. எந்த ஒரு பூ இருக்குடா, இலையை ஃபுல்லாக கட் பண்ணிடுவேன். இப்போ இலையை ஃபுல்லாக கட் பண்ணி இது பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். ரொம்ப சூப்பர். ஒயிட்லேயே அத்தனை வகை வந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் பாட்டிங் மிக்ஸ் எல்லாமே நான் ரெகுலராக வீடியோஸ் வந்து பண்ணுவேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ரீபாட் பண்ணலாமா சிஸ்டர்னு சொல்லிட்டு அடினியம் பொறுத்த வரைக்கும் ரீபாட் வந்து அந்த பாட்டை உடச்சிக்கிட்டு பிளான்ட் வெளில வர வரைக்கும் நீங்கள் ரீபாட் பண்ண தேவையே இல்லை. காடெக்ஸ் பெருசாகிட்டே இருக்கும், பிரச்சனையே இல்லை. மண் கலவையில் மட்டும் மேலே டாப்அப் வந்து நீங்கள் வந்து அதுக்கான ஃபீட் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா போதும். அது உடச்சி பாக்கெட்டு வெளியில் வருது, இல்லை ஒரு பிளாஸ்டிக் பாட்டை விட்டு வெளியில் வருது, ஈவன் மண் தொட்டியாக இருந்தால் கூட உடச்சி வெளில வரும். அந்த சமயத்தில் ரீபாட் பண்ணால் போதும். ரீபாட் பற்றின டென்ஷனை விட்டுருங்க, அது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது. அதுக்கப்புறம் மண் கலவையை ரெடி பண்ணுறத பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதை அழகாக ப்ரூன் பண்ணிடலாம். இப்போ இது ரெண்டும் பாருங்கள் எங்கேருந்து போயிருக்குதுன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு, எவ்வளோ பெரிய ஒரு இது பாருங்கள். இங்கேருந்து மேலே பாருங்கள் எவ்வளோ பெருசு போயிருக்குதுன்னு சொல்லி தெரியுதுங்களா. ஸோ 8973385884க்கு அட்ரஸோடு வரவங்க நீங்கள் உங்களுக்கான பிளான்ட்டை நம்ம சொல்கிற அந்த டைமுக்கு சேல் போடும்போது வாங்கி சூப்பராக வந்து பயனடைஞ்சுக்கலாம். இந்த பிளான்ஸை பற்றின பயம் உங்களுக்கு தேவையே இல்லை. எல்லாமே அப்படி கல்லுருண்டை சூப்பராக வளர்ந்து வந்துடுவானுங்க. செம்மையாக இது பண்ணலாம். சீட் க்ரோன் பிளான்ஸும் நம்ம வந்து கொடுப்போம். அதுக்கு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட வாட்ஸ்அப்புக்கு உங்களோட பேர் ஊரோடு வந்து பதிவு பண்ணிக்கிட்டால் மட்டுமே தான் முடியும். வேறு என்ன டவுட், நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் உங்களுக்கு வந்து நான் இது பண்ணிடுறேன். இன்னொன்று வெரி ஓல்டு கஸ்டமர் கூட சம்டைம் வந்து நீங்கள் ஏதோ ஒரு பிஸியில் வந்து இருந்ததில் நீங்கள் உங்கள் பேர் ஊர் சொல்லாமல் புது ஃபோனில் மாற்றி இன்னும் வந்து எனக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறாங்க. முந்தானேத்திக்கு 2-3 பேர் சேவ் பண்ணேன். ரொம்ப எனக்கு கோச்சுக்கிற வேறு செஞ்சுட்டாங்க. ஸோ என்னால் முடியாது தங்கங்களா, ப்ளீஸ் எனக்கு நீங்கள் பழைய கஸ்டமராக இருந்தால் கூட எனக்கு சொல்லுங்கள், இந்த கலர் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நைட்டில் தான் இதோட அட்லீஸ்ட் ஒரு குறிப்பிட்ட அளவு கலராக ஒரு நம்மளோட சீட் க்ரோன் இப்போ பூத்துருக்குதுல்ல ஒரு பிளான்ட்டு, அது மாதிரியே இல்லை. வாவ், ஸோ பியூட்டிஃபுல் இல்லை. என்னங்க இப்படி அழகாக இருக்குது. 4 பூ 4 இப்படி நச்சுன்னு இருக்குது பாருங்களேன். மேபி இந்த இதுலேருந்து அந்த சீடு போட்டு வந்தது தானே நினைக்கிறேன். அந்த சீட் க்ரோன் அது நம்ம வீட்டில் இருக்கிறது அந்த இது. கருப்புனா லக்கே அந்த பாட்டு தான் பாடணும். இதை பார்த்து என்னம்மா அது கலரு. ஒரு ரீல்ஸை போடுறான், இன்றைக்கி எடுத்துட வேண்டியது தான் ஒரு ரீல்ஸை.
பாருங்கள் ரத்த சிவப்பில் அப்படியே கருப்பில் இது பண்ணி தமிழச்சி கார்டனோட விரும்பி நிறைய வந்து வாங்குகிற தங்கங்கள் வந்து என்ன சொல்கிறதுனா யூனிக் கலெக்ஷன் அடிச்சுக்கவே முடியாதுங்க. வேறு லெவலுங்க. அப்படி இருக்குதுங்க. கண்ணால் அந்த பூவை பார்த்து இந்த பிளான்ட்டு தான், இந்த பூ தான், இதுதான் வரப்போகுது, மெச்சூர்ட் பிளான்ட்டா வரட்டும்னு நாங்கள் வந்து தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ஸோ தொடர்ந்து உங்கள் ஆதரவு எனக்கு தேவை. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கிற வரைக்கும் பை பை, டேக் கேர், ஹாப்பி கார்டனிங். தங்கங்களா, ஒருவேளை நான் மெசேஜ் பார்க்கலன்னா திரும்ப வந்து எனக்கு ஒரு ரிமைண்டர் கொடுங்க. டேபிள் ரோசஸ் என்கேரி ஒரு பக்கம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக தரத்துக்கு ட்ரை பண்ணுறேன். அது பாட்டு ஒரு பக்கம் பூத்துட்டே இருக்குது. பட் எனக்கு இதில் கான்சன்ட்ரேஷன் இருக்கிறதுனால அதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை. அதனால் அவங்க பூத்து இருக்கிறாங்க. வீடியோஸ் கூட நான் அட்லீஸ்ட் பண்ணி போடுறேன் நான். ஓகேவா? தேங்க்யூ தங்கங்களா. ஹாப்பி கார்டனிங்.